Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Welcome to the Imperfect Show. கருத்துரை பகுதிக்கு வரவேற்கிறோம். கடந்த வாரம் இந்தியாவுக்கு மிக முக்கியமான வாரம். காரணம் என்னன்னா பெகல்காம் தாக்குதல். அந்த தாக்குதலில் பயங்கரவாத தாக்குதலின் காரணமாக 26 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதில் ஒருத்தர் வெளிநாட்டினவர். வெளிநாட்டில் இருந்த பிரதமர் மோடி அவருடைய சுற்றுப்பயணத்தை அவசரம் முடிச்சுக்கிட்டு நாடு திரும்பினார். அதே மாதிரி யூஎஸ் போயிருந்த நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க. யூஎஸ் போயிருந்த ராகுல் காந்தியும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பல முக்கிய தலைவர்களுமே இது முக்கியமான ஒரு நேரங்கிறனால அவங்களோட சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு இந்தியா வந்திருந்தாங்க. பிரதமர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தது. அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அனைத்து கட்சி கூட்டம் நடந்தப்போ தான் பிரதமர் அதில் கலந்துக்காம பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்கிறது மிகப்பெரிய விமர்சனமாக வச்சாங்க. இப்போ இந்த அமைச்சரவையில் நிறையா முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. என்னென்ன முடிவுகள் அப்படின்னா, மிக முக்கியமாக சிந்து நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் தூதரகத்தை மூடுறோங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் அவங்க நாட்டுக்கு போகணும்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தில் இதை பற்றி பேசினாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் ஆதரிக்க தயாரான்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னா, பாலாஜிங்கிற நேர் சிந்து நீர் ஒப்பந்தம் ரத்தாச்சுன்னா பாகிஸ்தானை எப்படி பாதிக்குங்கிற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இது மிக முக்கியமான ஒப்பந்தம். 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்குள்ள விடாம முழுசா தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அதனால பாகிஸ்தான்ல நிறைய விவசாயம் பண்ண முடியல, நிறைய பாதிப்பு. விவசாயம் பண்ண முடியல, குடிநீர் தட்டுப்பாடு, தொழில் டெவலப் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பாகிஸ்தான் சந்திக்குது. அதுக்கு பிறகு நிறைய பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா நிராகரிக்குது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வேர்ல்டு பேங்க்கு யூஎன் எல்லாம் போய் பாகிஸ்தான் முறையிடுறாங்க. அப்புறம் வேர்ல்டு பேங்க் மத்தியஸ்தம் பண்றாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். 9 வருட அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் அங்க ஆயுப் கான் அவங்க இருந்தப்ப இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. முக்கியமா இந்த சிந்து நீர்ல ஒரு 6 கிளை நீர் வரும். மேற்குல இருக்கிற நீர் எல்லாமே பாகிஸ்தானுக்கு, கிழக்குல வர அந்த கிளை நதிகள்ல வர நீர் எல்லாமே இந்தியாவுக்குன்னு முடிவு செய்யப்பட்டது. பாகிஸ்தானுக்கு வர்றது என்னன்னா சிந்து, ஜலம், அப்புறம் செனாப். இந்தியாவுக்கு வர அந்த கிழக்கு நதிகள்னு பாக்குறப்ப ரவி, பீஸ், சத்லஜ் இதெல்லாமே வருது. இந்த ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு போடப்பட்டிருந்தால் கூட இந்த ஒப்பந்தத்தை இதுவரைக்கும் 2 நாடுகளையும் மீறினது கிடையாது. ஒரு மரியாதையான ஒப்பந்தமாக தான் உலகம் முழுக்க பார்க்கப்பட்டது. பல போர்கள் நடந்திருந்தா கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ண நடைமுறையில தான் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஒப்பந்தம் ரத்து பண்ணதின் காரணமாக 2020 இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய குரல்கள் எழுதிட்டே இருந்தது. இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க பாஜக கவர்மெண்ட். ரத்து செஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். பாகிஸ்தான் நிறைய லேண்ட்ஸ் 80% விவசாய நிலங்கள் இந்த சிந்து நதி நீரை வச்சுதான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாமே பாதிக்கும். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுங்கிறாங்க. தொழில்துறையும் பல தண்ணி தேவையில்லை, அப்பதான் டெவலப் பண்ண முடியும், அதுவுமே பாதிக்குங்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கோடிக்கணக்கான மக்கள் இதனால பாதிக்கப்பட போறதா சொல்றாங்க. குறிப்பா அந்த நாட்டோடைய அந்த வருமானம்னு பாக்குறப்ப 23% விவசாயத்தினால நாட்டுக்கு வருமானமே வருது. இப்ப இந்த சிந்து நீரை தடுத்து நிப்பாட்டுறதுனால விவசாயம் பெரிய அளவுல பாதிக்கப்படும். அந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய பாதிப்பா முடியும்லாம் சொல்றாங்க அவங்க. இதுதான் பாகிஸ்தான் அரசு இதுவே ஒரு மறைமுகமான ஒரு போர்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எதனால இந்த நடவடிக்கை இந்தியா எடுத்திருக்கு அப்படின்னா, இந்த பெகல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசு இருக்குன்னு சொல்லிட்டு வலுவா நம்புறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த மாதிரி கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசுல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அடியா தான் பாக்குது இந்தியா. ஆமா, ஏற்கனவே பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல தான் இருக்காங்க. இப்ப இந்த நதிநீர் பிரச்சனை இதெல்லாம் வரும்போது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கடையில் அந்த சார்க் வீசா அதெல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த சார்க் வீசா அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சார்க் நாடுகளுக்குள்ள அஃபீஷியல்ஸ், ஏதோ அஃபீஷியல்ஸாக இருக்கலாம், இல்லை ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் வீசா தான் அது. அந்த ஸ்பெஷல் வீசாவை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க இந்தியா. அந்த வீசாவில் இருக்கவங்களும் வெளியேறணும் அப்படின்லாம் உத்தரவு போட்டிருந்தாங்க.
ஸோ அப்படி பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்கலாம் வெளியேற்றுற பணி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பகல்காம் தாக்குதலை ஒட்டி நிறைய மத வெறுப்பு பிரச்சாரங்களும் நாடு முழுக்க இருந்தது. அதையுமே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு பாயிண்டாக வச்சாங்க. இந்த மாதிரிலாம் வந்து மத வெறுப்பு பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுமே பார்த்தோம், இந்த எக்ஸ் தளத்தில் அந்த ஸ்பேஸில் பேசுறது, அப்புறம் சோஷியல் மீடியாவில் போடுறது. நிறைய காஷ்மீர் மாணவர்கள் இந்தியா முழுக்க பல கல்வி நிலையங்கள்லையும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட மிரட்டல் வந்ததாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது மதம் சார்ந்து ஒரு ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்துறதை நோக்கி நம்ம போகக்கூடாதுன்னு நிறைய தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய இஸ்லாமிய இராணுவ வீரர்கள், முன்னாள் மேஜர்கள், இவங்கெல்லாம் கூட வந்து நம்ம வந்து ஒரு மதம், நாங்கள் வந்து நாட்டுக்கு உண்மையாக இருக்கோம், நாங்கள் தான் உண்மையான இந்தியர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள், எங்களை அந்த அரக்கன்களோட ஒப்பிட்டுறாதீங்க அப்படின்லாம் கூட கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த மதமுமே இங்கே வந்து அடுத்தவங்களை கொல்லணும், அவங்கள போய் இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரல. ஒரு அமைதியையும் ஒரு சகோதரத்துவத்தையும் தான் எல்லா மதமுமே கற்பிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த போர்வையில் சில பேர் வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறத நம்ம ஒரே இதில் வச்சு எடை போடக்கூடாதுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதெல்லாமும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் வச்ச கோரிக்கை. பட் மத்திய அரசுலேருந்து அதுக்கான எந்த ஒரு விஷயமும் இப்போ வரையும் நடக்கலை. பார்ப்போம். ஆனால் வந்து நம்ம அந்த மாதிரியான பிளவுவாதத்துக்கு எப்பயுமே பலியாகிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளும் சொல்லிக்கலாம். போப் பிரான்சிஸ் அவர் வந்து சமீபத்தில் தான் வாட்டிகன் சிட்டியில் அவர் உயிர் பிரிஞ்சுது அப்படிங்கிற தகவல்லாம் வந்தது. மக்கள் வந்து க்யூவில் நின்று அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. உலக தலைவர்கள், இந்தியாவிலேருந்து பல தலைவர்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இந்தியா வந்து துக்கமும் அனுசரிச்சிருந்தாங்க போப் பிரான்சிஸோட மரணத்துக்கு. இவர் 2013 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ ஒரு 12 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து இருந்தார். உடல்நல குறைவு காரணமாக அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. இப்போ இவர் காலமானதை ஒட்டி யார் அடுத்த போப் தான் அங்கே வாட்டிகன் சிட்டியில் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்திருக்கு. உலகம் முழுக்க இருக்க கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இது ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. அதை ஒட்டி தான் ஒரு கேள்வி வந்திருக்கு. நவீன்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு, இதில் நிறவெறியெல்லாம் சம்மந்தப்படுத்துகிறாங்களே இந்த போப் தேர்வில், அது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்கிற பாதிரியார்களை வந்து தேர்ந்தெடுப்பார் போப். அவர் ஆட்சி காலத்தில், அவர் அங்கே இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு கீழே வந்து அவருக்கு உதவுறதுக்காக அவர் வந்து தேர்ந்தெடுப்பார். இது உலகம் முழுக்க தேர்ந்தெடுக்கப்படும். இந்தியாவிலே 4 கார்டினல்ஸ் வந்து இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அடுத்த போப் யார் அப்படிங்கிறத அவங்க போட்டியில் நிற்கிறவங்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் நடைமுறையாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஜனநாயக முறை. ஆமாம். கிட்டத்தட்ட 250 சுமார் 250 பேர் இப்போ கார்டினல்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது. ஸோ அவரோட அந்த இறுதி அஞ்சலிலாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து அந்த தேர்வு வந்து நடக்கும். அதில் வந்து என்ன பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் தான் அந்த கத்தோலிக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இப்போ வளர்ச்சியில் இருந்திருக்கு. உலகத்தில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் 20% பேர் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அதுவும் ஆப்பிரிக்காவில் இந்த 2022-23 அதில் ஒரு தரவு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒரு எண்ணிக்கை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கைங்கிறது 3.3% அளவு அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஐரோப்பாவில் அதே டைமில் எடுத்துக்கிட்டால் 0.2% தான் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்த கத்தோலிக்க மதத்தோட வளர்ச்சிக்காக தான் நம்ம ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து அந்த வளர்ச்சியை பாதையை நோக்கி தான் நம்ம ஒரு போப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவர் ஆப்பிரிக்காவில் தான் இருக்கணும் அப்படிங்கிற குரல்கள் பாதிரியார்களுக்குள்ளே வந்து கிளம்பியிருக்கு. ஆப்பிரிக்க பாதிரியார்கள், நைஜீரியாவை சேர்ந்த சில பாதிரியார்கள்லாம் இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து வர்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலேருந்து 3 போப் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் கடைசியாக அந்த ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு போப் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா 1500ஆம் ஆண்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால 400 ஆண்டுகளாக இல்லை. ஆமாம், 400 ஆண்டுகளுக்கு மேலே இல்லை. அப்படிங்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ திரும்ப இந்த குரல் வந்திருக்கு. இதுக்கிடையில் வந்து என்னென்னா, வேட்டிகனில் நிறவெறி இருக்கு, அதனால வந்து ஆப்பிரிக்கர்களை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை ஒட்டி தான் அவர் வந்து அந்த கேள்வி கேட்டிருக்காரு. ஆப்பிரிக்காவிலேருந்து வரவங்க வந்து நிறவெறியால் ஒதுக்கி வைக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் சில பாதிரியார்களே இதை பற்றி வெளிப்படையாகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக அந்த கார்டினல்ஸ் வந்து இப்போ ஆப்பிரிக்காலையும் அவங்களோட பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருந்தாரு. இப்போ இருந்த போப் அவர் வந்து இந்த 2013 இருக்கார்ல, அந்த டைமில் 9% தான் வந்து அங்கேருந்து கார்டினல்ஸ் இருந்தாங்க ஆப்பிரிக்க கண்டத்தில். அதை 12% அதிகரிச்சிருந்தார்.
ஸோ அவங்களோட பிரதிநிதித்துவம் அதிகரிச்சிருக்கு அப்படி இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்கரை தான் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போப் அப்படிங்கிறது எப்படி எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கவங்க இட்டாலியை சேர்ந்தவங்களோ இல்லை வேற நாடுகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்கரை தேர்ந்தெடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ ரேஸில் நிறைய பேர் இருக்காங்க அடுத்தடுத்த இடத்துல போப்புக்கான அந்த அதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இட்டாலி அப்புறம் வந்து நிறைய நாடுகளை சேர்ந்தவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. 2 பேர் வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க இருக்காங்க. யார் அப்படின்னா டக்சன் அப்படிங்கிறவர் இருக்கார். இவர் கானா நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு ஆப்பிரிக்கன். இவருக்கு 76 வயசு ஆகுது. இவர் இந்த தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிற இதில் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி காங்கோ நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியாருமே இருக்கார். அவர் வந்து பெசுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து இந்த இதில் இருக்கார். ஸோ இவங்க தேர்ந்தெடுப்பாங்களா இல்லை என்னங்கிறதெல்லாம் அந்த கார்டினல்ஸ் வந்து வாக்களித்து அதுக்கப்புறம் வந்து அறிவிக்கும் போது தான் நமக்கு தெரியும். பட்டு கத்தோலிக்க மக்களை வந்து நிறைய பிரதிநிதித்துவப்படுத்தணும்னா ஒரு ஆப்பிரிக்கர் தான் வரணுங்கிறது வந்து இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கிற ஒரு குரல். அந்த குரலுக்கு எப்படியான பதில் கிடைக்குது அப்படிங்கிறது அந்த வாக்குப்பதிவு அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் வாக்களித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் கேள்வியில் பார்த்தோம்னா ஒரு மத பிளவுங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா மதத்துக்குள்ளாரியே அதில் ஒரு பிரிவினையை வந்து பார்க்குறோம். நிற வெறி எந்த ரேசிசம் எதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கவே முடியாது தான் அது. காசாவில் கொல்லப்பட்ட அந்த ஃபாத்திமா ஹசோனா அப்படிங்கிற அந்த புகைப்பட கலைஞரை பற்றி நீங்கள் பேசலையே அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். ஆமாம், அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த பெகல்காம் தாக்குதலை வச்சு நெதன்யாகு பிரதமர் மோடிக்கிட்ட வந்து பேசினாரு. முழு ஆதரவு கொடுக்குறோம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் காசால் நடக்கிற அந்த போரை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். கிட்டத்தட்ட போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட போரையும் நாங்கள் முடிச்சுட்டோம் ரேஞ்சில் இஸ்ரேல் பேசிக்கிட்டு இருந்தா கூட தினம் நம்ம பேப்பரில் வந்து படிக்கிறோம் 50 பேர் இறந்து போயிட்டாங்க, 44 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ சொல்லப்போனால் கடந்த வியாழக்கிழமை கூட 44 பேர் காசாவில் வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்து 6 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. நம்ம ஏற்றுக்கவே முடியாதில்லை. இது வரைக்கும் 50,000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. ஒரு நாடு வந்து கொல்லுது அப்படிங்கிறதுக்காக ஆதரிக்க முடியாதுல்ல உலகம் முழுக்க. இராணுவம் செஞ்சாலும் அப்பாவி மக்களை, ஆயுதம் இல்லாத மக்களை, அதுவும் பள்ளிக்கூடங்கள் மேலே மருத்துவமனைகள் மேலே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஆமாம், அதுக்கு வந்து நம்ம அதை எந்த இதுலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னொன்று என்னன்னா இஸ்ரேலிய அமைச்சர் ஒருத்தர் இந்த பெகல்காம் தாக்குதலுக்கும் இந்த காசா தாக்குதலுக்கும் நிறைய ஒப்பிட்டு வர வந்து சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, இதே தான் நாங்கள் வந்து பண்ணுறோம், எங்களை எதுவும் இப்படி பண்ணுறனால தான் நாங்கள் பண்ணுறோம், அதே தான் இந்தியா வந்து பண்ணணுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதையுமே வந்து ஒரே தராசில் எல்லாமே வச்சு பார்க்க முடியாதுல்ல. ஆமாம், இஸ்ரேல் வந்து அது காலங்காலமாக பாலஸ்தீன மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ விடாமல் இத்தனை மாதங்கள் வந்து நடத்திட்டாங்க. அதில் 51,000 பேருக்கு மேலேன்றாங்க. இந்த கணக்கெடுத்தது 51,000, 70,000, 80,000 கூட பலி எண்ணிக்கை இருக்கலாங்கிறாங்க. இதில் அதிகமாக குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி அதில் கொல்லப்பட்ட ஒரு பெண் தான் ஃபாத்திமா. அவங்கள பற்றி தான் வசந்த்ங்கிற நேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு பேச சொல்லி. யார் இவங்க அப்படின்னா, இவங்க ஒரு புகைப்பட பத்திரிகையாளர். ஏன்னா நம்ம எவ்வளோதான் எழுதினாலும் எவ்வளோதான் பேசினாலும் ஒரு புகைப்படம் தர அந்த வலி நம்ம மனசுக்குள்ளே ஈஸியாக ஒரு வலியை கடத்திடும். அப்படி காசாவில் நடந்த நிறைய வலி நிறைந்த சம்பவங்களை இவங்க கேமரா வழியாக நமக்கு வந்து படம் பிடிச்சி நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. 1.5 வருடமாக இந்த போரை வந்து இவங்க கேமரா வழியாக பதிவு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்கள ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த தாக்குதலில் இஸ்ரேல் வந்து இராணுவம் கொலை செஞ்சுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸ் அங்கே பதுங்கி இருக்குதா தகவல் வந்தது, அதனால வந்து நாங்கள் தாக்கணும், அதில் இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற எப்பவும் சொல்கிற அந்த காரணத்தை தான் சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களோட 10 ஃபேமிலி மெம்பர்ஸும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஃபாத்திமா வந்து என்னன்னா, அவங்க வந்து என்னோட தாய்மண் வந்து இங்கே அப்படியே நாசமாக சீர்குலைச்சிக்கிட்டு இருக்காங்க எதிரிகள், அப்படி இருக்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதை வெளி உலகுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த புகைப்படங்கள் நிறைய வந்து உலகம் முழுக்க பரவுனதுனால தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்படி கட்டடங்கள், அங்கே உள்ள மக்கள் வந்து எப்படி இறந்து கிடக்குறாங்க எல்லாமே வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அங்கேருந்து எந்த செய்தியும் வெளியே போயிடக்கூடாதுங்கிறது இஸ்ரேலோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட 200 பத்திரிகையாளர்களை கொலை பண்ணியிருக்கு இஸ்ரேல் ராணுவம். இதெல்லாம் அவங்களும் கூட கொலை பண்ணலாம், குடும்பத்தோட சேர்த்தே கொலை பண்ணிடுறது. ஆமாம், இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கிறது பத்திரிகையாளர்கள் சொல்கிற விஷயம். ஆனால் நாங்கள் ஹமாஸை தாக்கும்போது இவங்க அங்கே இருந்தது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னொரு பக்கம் ஒரு சமாளிக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். அப்படி தான் வந்து ஃபாத்திமாவும் கொல்லப்பட்டிருக்காங்க.
அவங்க வந்து இன்னும் சில நாட்களில் திருமணம் செய்ய இருந்தாங்க. அவங்களுக்கு 25 வயசு ஆகுது. இன்னும் சில நாட்களில் திருமணம் செய்ய இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கொலைவெறி தாக்குதலில் வந்து அவங்க உயிரிழந்திருக்காங்க. இவங்கள பற்றி ஒரு படம் எடுத்திருக்காரு, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஃபர்சி அப்படிங்கிற பிரான்ஸை சேர்ந்த ஒரு இயக்குனர். இவர் வந்து இவரோட தாய்நாடுன்னு பார்க்கும்போது ஈரான், இருந்தாலும் இவர் ஃப்ரான்ஸில் தான் இருக்கார். அந்த ஃப்ரான்ஸில் ரொம்ப உலகத்திலேயே கொண்டாடப்படுற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னா அந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை சொல்லுவாங்க. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து திரையிட அனுமதிச்சிருந்தாங்க அந்த ஆர்கனைசேஷன். அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரத்தில் இவங்க உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஃபர்சி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம படம் வந்து அங்கே வரப்போகுது அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு ஃபர்சின்னா, நாங்கள் 2 பேரும் பேசுகிற கான்வர்சேஷன் தான் இந்த படம், இந்த டாக்குமெண்ட்ரி. அதை பார்த்தீங்கனாலே அவங்க வந்து எவ்வளவு திறமையானவங்க, எவ்வளவு ஒரு தெளிவானவங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட வலி, வேதனை, சிரிப்பு, அழுகை, மன அழுத்தம் எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணேன். ஆனால் காசாவை பார்க்குறதுக்கு என்னோட கண்ணாக இருந்தது வந்து இவங்க தான், ஃபாத்திமா தான். அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடந்ததெல்லாம் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பேசினேன், இப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்னு அவர் ரொம்ப இதுவாக பேசியிருந்தார். அவங்க என்ன பதிவு போட்டிருந்தாங்கன்னா, இந்த தாக்குதல் நடக்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி என்னோட மரணம் அப்படிங்கிறது ஒரு சத்தமான மரணமாக இருக்கணும், இந்த உலகக்கே கேட்குற ஒரு மரணமாக இருக்கணும், எனக்கு வந்து பிரேக்கிங் நியூஸில் வரணும் அப்படின்லாம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் நான் பதிவு பண்ண படங்கள் என்னோட காலத்துக்கு அப்புறமும் அந்த படம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், அது வந்து இந்த உலகத்துக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதான் என்னோட விஷாக இருந்தது அப்படின்லாம் பதிவு போட்டிருந்தாங்க. அது போட்ட சில நாட்கள்லேயே அவங்க வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவங்களோட படங்கள் மூலமாக காசால் நடந்த எல்லா விஷயங்களையும் வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்களால அவங்க ஃபஸ்ட்டே அவங்க மேலே, அவங்க சொந்தக்காரங்க மேலாம் தாக்குதல் நடந்திருக்கு. இருந்தால் கூட என்னை அமைதிப்படுத்த முடியாது, நான் இங்கே நடக்கிற கொடூரங்களை வெளியே காட்டுவேன்னு உயிரை பணயம் வச்சு நிறைய புகைப்படங்கள் எடுத்திருந்தாங்க. 1.5 வருடங்கள் அவங்க எடுத்த புகைப்படங்கள்லாம் இன்னும் இருக்குது. அவங்களோட நினைவுகளும் நம்மோட இருக்கும் கண்டிப்பாக. அவங்க வந்து ஒரு பெரிய விஷயத்தை தான் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபாத்திமா. நிச்சயமா. ஓகே, இன்னைக்கு வந்து 3 கேள்விகள்லாம் பேசியிருந்தோம், டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நாங்கள் வந்து நம்புகிறோம், தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.